ஹார்திக் பாண்டியாவை ட்ரேடிங் மூலமாக குஜராத் டைட்டன்ஸ் அணியிடமிருந்து வாங்கியதுமே ரோஹித் சர்மா, பும்ரா, சூரியகுமார் யாதவ் போன்ற சீனியர் வீரர்களுக்கு இது பிடிக்கவே இல்லை. மேலும் ஹார்திக் பாண்டியா கேப்டனாக பொறுப்பேற்ற பிறகு அணியை முழுக்கவே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து சீனியர்களை சுத்தமாக மதிக்கல, அவங்கள சுதந்திரமாகவும் இருக்க விடல. இதனாலதான் ஹார்திக் பாண்டியா கேப்டனாக பொறுப்பேற்றதுல இருந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்குள்ள நிறைய பிரச்சனை கிளம்புச்சு. இதனாலதான் தொடர்ச்சியாக சொதப்புவதாகவுமே குற்றச்சாட்டு இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தற்போது ஐபிஎல் 2026 சீசன்ல சீனியர் வீரர்கள் முதற்கொண்டு அனைத்து வீரர்களுமே எப்படி ஆட வேண்டும் அப்படின்றத கேப்டன் ஹார்திக் பாண்டியா தான் தீர்மானிச்சாராம். இதனாலதான் சீனியர்களால சுதந்திரமாக செயல்பட முடியல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விவகாரம் அணி நிர்வாகத்துடைய கவனத்திற்கு சென்ற நிலையில கேப்டன் ஹார்திக் பாண்டியாவுடைய பொறுப்புகளை குறிச்சிருக்காங்க. அதாவது பேட்டர்களுக்கு கேப்டனாக சூரியகுமார் யாதவும், பந்து வீச்சாளர்களுக்கு கேப்டனாக பும்ரா அவர்களையுமே நியமிச்சிருக்காங்களா. இவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அணியை வழிநடத்தினால் போதும் அப்படின்னு கேப்டன் ஹார்திக் பாண்டியா அவருக்கு மும்பை அணி நிர்வாகம் உத்தரவுமே போட்டிருக்காங்க. இந்த டீலிங் ஹார்திக் பாண்டியா அவர்களுக்கு பிடிக்கலையா. இதனால மன உளைச்சல் இருப்பதாக சொல்லி அணியிலிருந்து ஹார்திக் பாண்டியா வெளியேறிவிட்டாரு. எஞ்சியுள்ள அனைத்து போட்டிகளிலுமே அவர் பங்கேற்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில ஹார்திக் அவர்கள் அடுத்த ஐபிஎல்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடைய கேப்டனாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்த அணிக்கு தான் கேப்டன் தற்போது தேவைப்படுறாங்க அப்படின்றதுனால அந்த அணியிடம் தற்போது பேச்சுவார்த்தை தீவிரமாக நடத்திட்டு இருக்காராம். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.